Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது இப்பதான் YouTube Shorts வந்து enable ஆகிருக்கு அந்த ஆப்ஷன் அப்படினு சொன்னேன். அதே மாதிரி அந்த Shorts பத்தின சின்ன ஒரு டுட்டோரியலும் மேக் பண்ணிரலாம் அப்படினு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த YouTube Shorts வந்து எப்படி மேக் பண்றது அதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய சின்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க guys. அப்பனா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஆப்ஷன் அதாவது YouTube ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பிளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் ஆப்ஷன் இருக்கும். அதுல வீடியோ கிளிக் பண்ணாலே ஆப்ஷன் வந்து வந்துருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு கிரியேட் a ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்க்கு ரெடி ஆகிருது உங்களுடைய வீடியோவானது. இதுல வந்து ஜஸ்ட் நீங்க இந்த நடுவுல சென்டர்ல ரெட் கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வீடியோவானது ஸ்டார்ட் ஆகிரும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட உங்களுடைய டைமிங் வந்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது அந்த டைமிங்குள்ள வந்து நீங்கள் உள்ளேயே ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியே வந்து இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் மட்டும்தான். அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை எடுத்து விட்டுறலாம். அதாவது டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அதில் இதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீடூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ப்ரீவியஸாக நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனை மறுபடியும் கொண்டு வர்ற மாதிரி இந்த ரீடூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தடவை தப்பாக பண்ணிட்டோம், தெரியாமல் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் கூட எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு 3 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு நீங்கள் மேனுவலாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எத்தனை செகண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். உதாரணத்துக்கு நான் கூட வச்சு காட்டுறேன். 5.1 செகண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து தானாகவே ஸ்டாப் ஆயிரும். அதாவது அந்த ஒயிட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லைனில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஸ்பீட் ஆப்ஷன் அப்படின்னு வரையில் உங்களுக்கு நிறைய ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனால நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்பீட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி வந்தால் ஸ்லோ, அதுக்கப்புறம் வெரி ஸ்லோ, இந்த மாதிரி ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மீடியமாக உள்ளது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செல்ஃபி ஆப்ஷன், அதாவது நம்ம மூஞ்சி தெரிகிற மாதிரி, அதுக்கப்புறம் பேக்கில் கேமரா தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோ ரெட் பட்டனுக்கு இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து இப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து தெரியுது. மறுபடியும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு செல்ஃபி கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அப்லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரைட் சைடில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் மியூசிக் அப்படின்னு இருக்குது. இதில் தான் நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா சாங்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தவித காப்பிரைட் ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அதாவது காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லாமலே நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணி அதுவும் இந்த மியூசிக் அதாவது சினிமா சாங்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படின்னு யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வந்து மியூசிக்கும் கொடுத்து மூவி மியூசிக், அதனால் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்து ஓன் கண்டென்ட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். மொத்தத்தில் ஆப்ஷன் தான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.